காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த டைம்ல கங்காவும் குமரனும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அக்கா குட் நியூஸ் தானே, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு குட் நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் பயப்பட்ட, இப்ப பார்த்தல நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சா? ஆமாண்டி, இனி மேடம் வந்து செக்கப்க்குலாம் ஒழுங்கா வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் எங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த நியூஸை சொல்லிடுறேன். ஏன்னா எங்க மாமியார் தான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்கல்ல. சாரதா வந்துட்டு, காவேரி இங்க வா, நீ வந்து யமுனாக்கு ஃபோன் பண்ணிட்டு கங்கா வந்து பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா அவ நாளை பின்னி என்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவா. யமுனாக்கு சொன்ன உடனே நிவின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நிவின்க்கு வந்து பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. என்னது, காவேரி பிரெக்னெண்டா இருக்காது, யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப அவளே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்காளா? என்ன நிவின், நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மட்டும் ஏதோ ஒரு திங்கிங்லே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், இல்ல யமுனா, இப்ப என்ன வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் யமுனாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் யமுனா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்துல கங்கா அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நிவின் வந்து காவேரியை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, ச்சே இவளால சொல்லவே முடியாத சுச்சுவேஷன்ல ஆயிடுச்சு, எல்லாம் நம்மளால தானே. காவேரி வந்து போனை எடுத்துட்டு போயிட்டு விஜய்க்கு கால் பண்ணிட்டு கங்கா அக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் தாங்கல. விஜய் இருந்துகிட்டு, ஏன் காவேரி, நம்மளுக்கு எப்ப குட் நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளும் ரொம்பவே சந்தோஷமா இருப்போம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காவேரி இப்பயாவது தான் பிரெக்னெண்டா இருக்கிறது விஜய் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.